அண்மை செய்தி. நாளை முதல் பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. நாளை முதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேருந்துகள் இயக்கம் குறித்து அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். நாளை முதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையானது அமைச்சர் சிவசங்கர் மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். சுபா, பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் துவங்கி இருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்தர் ரெட்டி உள்ளிட்ட போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் பேருந்துகளை இயக்குவது, எத்தனை பேருந்துகள் எங்கிருந்தெல்லாம் இயக்குவது, மக்களுடைய பொதுமக்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு பேருந்துகளை இயக்குவது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக தற்போது போக்குவரத்து துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகளை இயக்குவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிக்கலை தவிர்க்க எப்படி நாம் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையானது தற்போது அமைச்சர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்கள் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டம் வழிவகுத்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. முதல் நாள்ல ஒரு 19,484 பேருந்துகளும், 2வது நாள் ஒரு 17,000 பேருந்துகளும் என 2 நாட்கள் தனித்தனியாக பேருந்துகளை இயக்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் இந்த பேருந்துகளை யாரெல்லாம் வைத்து இயக்கப்படுவது, ஏற்கனவே தோமுசா இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு வழிவகை செய்வதாக அமைச்சரிடம் உறுதியளித்ததாக அமைச்சர் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும் என்பதை முழு விவரங்களையும் அமைச்சர் தெரிவிப்பார் என்று தகவல் தெரிய வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.